அடுத்து வந்து என்னென்னா இவங்க சொன்னாங்களே 1000 ரூபாயை 2500 கொடுக்கலன்றது ஒரு பிரச்சனை. அதே இது டெல்லியில் பார்த்தீங்கன்னா லட்சுமி யோஜனா திட்டம்னு ஆரம்பித்து 1000 ரூபா கொடுத்து 1500 ரூபாயை டெபாசிட்டாக போட்டிருக்காங்க அந்த ஸ்கீமு. இப்போ அதுக்கான இப்போ வந்து செலவு அது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை. இந்த 2500 ரூபா திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஒரு வரி சொல்லியிருக்கலாம். இல்லையா? அதான் மொத்தம் எத்தனை பக்கம் இவ்வளோ பண்டில். சரி, இதை வந்து 2 மணி நேரத்தில் இப்போ முக்கியமான திட்டம் அந்த 15 இந்த 10 நாள் இருக்குல்ல, அடுத்தது அதுல வந்து டிஸ்கஷனு எல்லாம் வரும்ல, எது விடுபட்டிருக்கோ அதெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல. அப்போ ஒன்று விடுபட்ட பொருள் நிறைய விடுபட்டிருக்கு. சரி, உங்க மனசுல நிறைய விடுபட்டிருக்கு. என்னாச்சு? இலவச பஸ், சிலிண்டர், 4000 ரூபாய் வேலை இல்லப்பட்ட தரீங்க, ஒண்ணுமே இல்லையா சார்? நீங்க எல்லாமே இருக்கு. அவங்களுடைய திட்டம் அம்மா திட்டம் சொன்னாங்களா சார்? நாங்கள் சொன்னோமா? அம்மா திட்டத்தை ரன் பண்ணுவோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க எல்லா பேரும் அங்கே இது நிறுத்திட்டாங்களா அம்மா திட்டத்தை? ஆமாம், அதை கேரே பண்ணல. இல்லை இருக்குது. இல்லை இல்லை, நீங்கள் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. முன்னாடியெல்லாம் கம்மி கூடியிருக்காங்க சாப்பிட்றது. இப்போ எல்லாம் சார் சேஞ்ச் இல்லை சார். அம்மா உணவகம் அப்படியே தான் இருக்கு. ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு போன ஆட்சியில் இந்த விமர்சனம் இருந்தது சார். திரும்ப அதை சரி பண்ணாங்க. இப்போ இல்லை சார், என்ன பண்ணிருக்காங்க அம்மா உணவகத்தில்? சார் அம்மா உணவகத்தை உணவை மாற்றிட்டாங்களா இல்லைன்னா கடையை மாற்றிருக்காங்களா? இல்லை சார், ரேட்டாக கொடுத்துருக்காங்களா? இல்லை சார், க்ளீன் பண்ணி குவாலிட்டி எல்லாமே உருவாக்கி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பட்ஜெட்டில் இருக்கா? அதை பற்றி ஆமாம் சார், அம்மா உணவகம் பட்ஜெட்டில் ஏற்கனவே அந்த செலவு லிஸ்ட்டில் இருக்குல்ல. பட்ஜெட்டில் உள்ளது சொல்லுங்க நீங்கள் சார். பட்ஜெட்டில் உள்ளது தான் பேச முடியுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதில் நம்மளுக்கு தேவை என்ன? ஆய்வறிக்கை நம்மளுக்கு தேவை, வெள்ளரிக்கை தேவை. இந்த வெள்ளை அறிக்கைக்கும் ஆய்வறிக்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பட்ஜெட்டுக்கும் வெள்ளை அறிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பண்ணால், வெள்ளை அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70000 கோடி கொடுத்துருக்காங்க அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எல்லா ஊர்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்குறோம். அதே நேரத்தில் எல்லா பேருக்கும் ஹாஸ்டல் கிடையாது. இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. வேலையோடு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஹாஸ்டல். முதியோர்களுடைய வீட்டு நிலைமை வந்து எல்லா இடத்துலையும் அனாதை இடத்துலையும் இந்த மாதிரி இடத்துல தான் போய் தங்குறாங்க. அப்போ இது மாதிரி 38 மாவட்டத்தில் முதல்ல ஒரு 20 மாவட்டங்களில் சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்துறதுக்கு பிரைவேட் பார்ட்னர்ஷிப். சீனியர் சிட்டிசன் ஹோம் வந்து இப்போ அந்த அளவுக்கு தேவை இருக்காது சார். கண்டிப்பாக சென்னை போன்ற மாநகரங்களில் முதியோர்கள் வந்து அந்த பெற்ற மகன்கள் குடும்பத்தினரால் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை அதுவும் குறைவான சதவீதம் தான் நினைக்கிறேன். இருந்த போதிலும் தேவை இருக்கிறது. சென்னை போன்ற மாநகரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த முதியோர் தேவையாக மாவட்டம் போடலையே சார். அவங்க 10 மாவட்டங்களில் போடுறாங்க சார். இந்த 10 மாவட்டம் மதுரை, திருச்சி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் நடத்துகிற சில சென்டரில் தான் ஆஃபனேஜ் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவை கவர்மெண்டே பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம் நிறையா இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அங்கேருந்து படிச்சுட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வர முடியாது, மெயிலில் அனுப்புகிறோன்னு சொல்லி பணத்தெல்லாம் கொடுத்து இங்கேயே ஈம கடன் பண்ணுறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் அனலைஸ் ஒரு மினிஸ்டர் மாண்புமிகு மரியல் வில்சனை வந்து நம்ம பாராட்டுறோம். உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக தடமாட்டம் இருக்கு சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சார். அதை நம்ம வந்து ஒரு குறைய எடுக்க முடியாது. நம்மளுக்கு தேவை என்ன, இன்னைக்கு உள்ள பொட்டன்ஷியல் என்ன தேவை சொல்லப்படம்னா, நம்மளுடைய வந்து $420 பில்லியன் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே இது வியட்நாமில் பார்த்தீங்கன்னா $500 பில்லியன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய டார்கெட் என்ன, 1.5 ட்ரில்லியன் வந்து 2036 டெவலப் பண்ணுன்ற ஒரு நோக்கில் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இன்னைக்கு தொழிலுக்கு மட்டும் இல்லை சார், இதை வந்து கடனை எப்படி அடைக்கிறது, இது வருவாய் இது கடனை எப்படி அடைக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து நிறைய தீர்ப்பாயம் அமைக்கணும். இது மைன்ஸில் தீர்ப்பாயம் அமைக்கணும். இதில் பாருன்னா RR ஆக்டில் தீர்ப்பாயம் அமைக்கணும். RR ஆக்டில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெக்கவரி ஆக்டில் வந்து பணம் வர வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இருக்கும். அது அப்படியே 10 வருஷம் கழிச்சு மூடி முடிச்சிருவாங்க. இதை வந்து 10% வாங்க, 10% எங்கேயோ போயிடும்.
சேல்ஸ் டேக்ஸில், கமர்ஷியல் டேக்ஸில் செட்டில்மெண்ட்டே ஆகாமல் ஒரு 25 வருஷமாக இருக்குது. எல்லா வழக்குகளில் இருக்குது. ஒரு 20,000 30,000 வழக்குகள் இருக்குது. அதை செட்டில்மெண்ட் பேசுங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சைலண்ட்டாக வச்சு அதில் உள்ள ரெவன்யூ ஜெனரேஷன் வச்சு இந்த கடனை அடைக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு நீங்கள் தெரியாமல் உட்காந்துருக்கிறது முக்கியம் கிடையாது. கடனை வாங்காமல் என் பிள்ளைகளை வந்து மாதம் 20,000 25,000 சம்பளம் வாங்கணும். அதுக்கு என்ன வழி? அதை தான் இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு உருவாக்கிடலாம் சார். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சார். எல்லாமே அது இருக்கா சார், பட்ஜெட்டில் இருக்கா? பட்ஜெட் இருக்குது சார். எல்லாமே அவங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிறேன். ஏஐ சிட்டின்னு ஒன்று போடுறாங்க. ஏஐ சிட்டினா 10 பேர் வேலை பார்க்குறத ஒரே ஆள் வேலை பார்க்கலாம் சார். வேலை வாய்ப்பு குறையுதுன்னு செய்யும். வேலை வாய்ப்பு குறைக்கும். அப்போ ஏஐ சிட்டியில் வந்து அவங்க டெவலப் ஆனாங்கன்னா அடுத்த இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது சார். நம்மளுக்கு வந்து 3500 இண்டஸ்ட்ரி இருக்குது சார். நம்ம வில்லேஜ் இண்டஸ்ட்ரி சேர்த்திங்கன்னா 1500 இண்டஸ்ட்ரி இருக்குது சார். இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நம்மள்ட்ட ஹெர்பல் இருக்குது சார், ஸ்பைசஸ் இருக்குது சார். எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்களா? அது வந்து அதுக்கான வேலைகள் சார். அப்புறம் என்றைக்காவது விளையாட்டுத்துறையில் முதல்ல போன கவர்மெண்ட்டில் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் விளையாட்டுத்துறையில். ஆனால் அவர் சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி 10 இடத்துல ஒலிம்பிக்குள்ள சிஸ்டம் என்ன இருக்கோ, அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை உருவாக்குறதுக்கு இந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காரு மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா. சரி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ். அவர் சொன்ன 3 குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிருந்தீங்க. என்ன குற்றச்சாட்டு? அவர் 3 குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றதில் பெரும்பாலான அம்சங்கள் எதுவுமே அது தொடர்பான அறிவிப்புகள் இதில் இல்லை. நான் ஒரு விஷயத்தை கேட்கவா, தப்பாக நினைக்க மாட்டீங்களா? 2021 தேர்தல் இருக்கையில் 1000 ரூபா தரேனாங்க. எப்போ கொடுத்தாங்க? 30 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. அது ஒரே ஒரு மகளிர் உரிமை தொகை எல்லாமே இல்லை சார். நான் ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்ல வரணும்ல சார். 30 மாதம் கழிச்சு மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க சார். அது வரையும் நம்ம யாராவது கேட்டோமா? இல்லை அதை பற்றி குறை சொன்னோமா? 2 பட்ஜெட்டுக்கு 30 மாதம். சார், நீங்க 1000 ரூபா வந்து 30 மாதம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. அதனால 30 மாதம் 31வது மாதம் தான் அவர் கொடுப்பாருங்கிறாரு. அதுல என்ன தப்பு? 31 மாசம் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை வந்து முதல்ல உறுதியாக சொல்ல முடியுமா இவரால? நீங்க சும்மா பேச்சுக்காக சொல்றாரு தவிர அவைகளெல்லாம் இந்த அரசாங்கத்துல இன்னைக்கு பாருங்க 3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கி இருக்கிற கவர்மெண்ட் இது. இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டுல எந்த நிலையை நீங்க வந்து எடுத்து பாராட்ட முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, கூட சொன்னாரு, இல்ல அவர் பேசும்போது அழகா சொன்னார், நாம எதுக்காக இருக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்யறோம் போலன்னு. கல்வித்துறையை ஏன் நிதியை குறைச்சிங்க? பள்ளி கல்வித்துறையில 48,000 திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு ஒதுக்கி செஞ்சுட்டு இருந்தா 44,000 அது இது என்ன அர்த்தம்? கல்வித்துறையில குறைச்சது இது வந்து தவறுன்னு நாம் வந்து சொல்றோம். எல்லாருமே இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க. இவர்கள் அதை பற்றி எல்லாம் கவலையே பட்டுக்கிறது கிடையாது. கல்வியை பற்றி கவலைப்பட்டுக்கல. இவர்களுடைய நோக்கம் இன்னைக்கு இந்த மக்களை ஏமாத்துகின்ற விதமாக சில அறிவிப்பு, அந்த அறிவிப்புகளை வச்சுக்கிட்டு நாங்க இப்படி செய்யலாம். ஒண்ணு தெரியுமா, இவர்களை அறியாம ஒண்ணு சொன்னாங்க, அவங்களுக்கே புரியல. இப்ப சார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நிதியமைச்சர் சொன்னார், ரொம்ப பாராட்டுக்குரியவர். அவர் ஒரு நல்ல இதை சொன்னார். நீங்க கூட நடுவில் கேட்டீங்க, சம வாய்ப்பு அப்படின்றது என்ன சொன்னாரு? நீங்க கூட அவர் காட்ட கேளுங்க, அவர் கேட்டிருப்பார்ல. ஏன்னா ரொம்ப டீப்பா பேசியிருக்காரு. சம வாய்ப்புன்றது சம வாய்ப்புன்னு. இப்ப இந்த பட்ஜெட் படிக்கும் போது சம வாய்ப்பை நான் எதுக்கு அதை சொன்னா, கிண்டலுக்கு சொல்ல, வேடிக்கைக்கு சொல்லல. ஒரு நிதியமைச்சர் என்பவர்களுடைய நிலைப்பாட்டுல சில மாற்றங்கள், சில தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யுது. அது வந்து அந்த தடுமாற்றத்தை மன்னிச்சிருவோம். ஆனால் அதற்காக அவர் முதல்ல இங்க எடுத்து சொன்ன சில காரியங்களை பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையை நம்ம சொன்னோம். பள்ளி கல்வித்துறையில ஏன்